ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிஎஸ்கே அடுத்த 2026 ஓஜி சிஎஸ்கேவாக தான் வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 3 மேஜர் அப்டேட்ஸ் தான் காத்துட்ருக்கு. வாங்க அந்த அப்டேட்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லையும் தட்டி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே. ஆமாங்க, இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா ஆயுஷ் மாத்ரேவை பற்றின நியூஸ் தான். ரீசெண்டாக புஜ்ஜி பாபு டோர்னமெண்ட்டாக ஆயுஷ் மாத்ரேவும் சரி, ருத்ராஜ் கெய்க்வாட்டும் சரி, அவங்களோட பவுலிங்கோட திறமையாக வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க. 2 பேருமே நல்லா சூப்பராக பவுலிங் போடுறாங்க. இவரும் விக்கெட் எடுத்திருக்காரு, 2 விக்கெட்ஸ். அதே மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட்டும் விக்கெட் எடுத்திருக்காரு. இது சிஎஸ்கேக்கு ரொம்ப அட்வான்டேஜ் தான் சொல்லலாம். ஏன்னா தேர்ட் ஸ்பின்னர் வந்து சிஎஸ்கேயில் இல்லை. ஆனால் இது மூலயமா நம்மளுக்கு தேர்டாக ஒரு ஸ்பின்னர் வருவார். ஆயுஷ் மாத்ரே சூப்பராக பவுலிங் போடுறாரு. சும்மா நாதன் லியான் ஸ்டைலில் தான் போடுறாரு. அதே மாதிரி அவரோட பவுலிங் ஸ்டைல் நல்லா இருக்குங்க. விக்கெட்ஸும் சும்மா எடுக்கிறாரு நிறையா இந்த புஜ்ஜி பாபு டோர்னமெண்ட்டில். நம்ம கேப்டன் ருத்ராஜும் சரி, அவரும் தன்னோட பவுலிங் திறமையை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவரோட பவுலிங் பார்த்திங்கன்னா சும்மா நீட்டாக இருந்திருக்கு. ஏற்கனவே இந்த நம்ம சொல்கிற பிளேயர்ஸ்லாம் பேட்டிங்கில் தான் நல்லா தரமாக ஆடுவாங்கன்னு பார்த்தா, இந்த 2 ஓப்பனர்ஸும் பவுலிங்கும் சும்மா கலக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அந்த புஜ்ஜி பாபு டோர்னமெண்ட்டில் காட்டன் போல்ட் எடுத்திருக்காரு. இது சூப்பர் நைஸாக நல்லா ஒரு குட் நியூஸ் தான் சொல்லலாம் சிஎஸ்கேக்கு. ஏன்னா தேர்ட் ஸ்பின்னர் ஆப்ஷன் வந்து இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. இந்த ஸ்லாட்டுக்கு வந்து வேறு யாரும் தேவையில்லைன்னு கூட சொல்லலாம். கேப்டன் ருத்ராஜ் வந்து அடுத்த வருஷம் சூப்பராகவே பண்ணுவார். 2026 ரெஸ்பான்சிபிளாக எடுத்து ஆடுவார். இன்னொரு மேஜர் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பென் டக்கட் வந்து சிஎஸ்கே இந்த மினி ஆக்ஷனில் எடுக்க 100% வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 30 நம்மள்ட்ட டெவான் கான்வேவும் ரச்சின் ரவீந்திராவும் நம்ம வெளியேற போகிறதா சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக பென் டக்கட்டும் ஒரு ஃபாரினரும் உள்ள எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்திருக்கு இங்கிலாந்தில். நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். எனக்கு தெரிஞ்சு பேக்கப்புக்கு எடுத்து வச்சுக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு தரமான ஹிட்டர். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் ஹிட்டர் கேமரான் க்ரீன் வந்து நல்ல ஒரு ஃபினிஷர், நல்ல ஒரு டால் பேட்ஸ்மேன், சரியான பேட்டிங் ஆல்ரவுண்டர். ரீசெண்டாக T20 சூப்பராக விளாண்டுருக்காரு. இவரை வந்து சிஎஸ்கே 100% எடுக்கணும்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸும் சரி, டீம் அசோசியேட்டும் சரி நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன அப்டேட்னு காத்துட்ருக்குன்னு தெரில. ஆனால் இவர் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த நம்பர் 6 ஸ்லாட் வந்து ஃப்ரீயாக தான் இன்னும் இருக்குது. தோனிக்கு முன்னாடி ஒரு ஹிட்டர் வந்து தேவைப்படுறாங்க சிஎஸ்கேக்கு. அதே அவர் ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கணும். ஸோ ஆப்ஷன்னே சொல்லலாம். சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபாரினர் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கேயில் இணைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரவுண்டர் ஸ்லாட் கண்டிப்பாக இவங்களுக்கு வேணும். ஸோ சாம்சனா கேமரான் க்ரீனான்னு பார்த்தா கேமரான் க்ரீன் தான் சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல சூட்டபிள் பிளேயர். ஆனால் 2026 ஒரு யங் படையை தான் சிஎஸ்கே திரட்டிட்டு வராங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். 2026 சிஎஸ்கே லிஃப்ட் த ட்ராஃபி. தேங்க்யூ.